ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 7 கப் பர்ஃபி தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடையிலையும் எங்கேயும் கிடைக்காது, ஸ்வீட் கடையிலையும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, வீட்டில் தான் செய்யணும். இது பேருக்கு ஏற்ற மாதிரி 7 கப்பில் எடுத்துக்கலாம். நீங்கள் 7 கப்லையும் எடுத்துக்கலாம், அல்லது வந்து 7 இந்த மாதிரி டம்ளர்லையும் கூட எடுத்துக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கப்லேயே ஒரே இதில் இருக்கணும். சொன்ன மாதிரி 7 கப்பு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 5, 6, 7ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் பால் எடுத்தேன்னா அதே 1 கப் அளவு தேங்காய், 1 கப் அளவு கடலை மாவு, 1 கப் அளவு நெய், அப்புறம் 3 கப் அளவு சர்க்கரை. ஸோ இதுதான் வந்து இந்த 7 கப் பர்ஃபிக்கு ஆன கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன டம்ளர்லையோ கிளாஸ்லையோ எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவுக்கு அதே கப் அளவுக்கு மாறாமல் எல்லா இதுவும் குவான்டிட்டிஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா. 1 கப் பால் எடுத்துக்கிட்டேன், 1 கப் நெய் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லிக்விட் எல்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாலிட் ஆட் பண்ணுறேன், அடுத்தது தேங்காய் ஆட் பண்ணுறேன், அடுத்தது கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதெல்லாம் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் 3 கப்பு. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சுகர் 3 கப்பி நான் போட்டிருக்கேன். ஸோ 2 கப் தான் இருக்குது, இங்கே 3 கப் அளவுன்னு நினைக்காதீங்க. ஸோ நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறனால உங்களுக்கு அந்த 1 கப் தெரியாமல் இருந்திருக்கலாம், நான் போட்டிருக்கலாம் முன்னாடியே, அதனால தான். ஸோ இதுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸோ வேறு எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், கடைசியாக வந்து அழகுபடுத்துறதுக்கு. பட் அது தேவை அவ்வளோவா நல்லாவும் இருக்காது. உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸாக வேணும்னா நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம். எப்படி மைசூர் பாக்கு நமக்கு இதை ஆட் பண்ணுவோமா, இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு விடவே சூப்பராக இருக்கும். இது ஒரு சிம்பிள் அண்ட் குயிக் ஸ்வீட் ரெசிபிங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தூக்கலாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருங்க. இது மைசூர் பாக்கு மாதிரி அவ்வளோ நேரம் கிளறணும்லாம் இல்லை. ஸோ அந்த கட்டி இல்லாமல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த லிக்விடோட அந்த பாலோடையும் நெய்யோடையும் அந்த கடலை மாவு, தேங்காய், சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொலன்னு வரணும். இந்த நேரத்தில் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டேன், நம்ம அந்த கலர்னது கரெக்டான இதில் வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரோல் பண்ண வரும். அதையும் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டிங்கன்னா அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பதம். சப்போஸ் நான்ஸ்டிக் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி பவுலில் வச்சு நீங்கள் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த பவுலில் ஊற்றி வச்சுருந்ததை எடுத்து பார்த்தேங்க, பட் கரெக்டாக வரல. அந்த ரோல் பண்ணுற இது மாதிரி வரல. தட் மீன்ஸ் ரவுண்டாக பால் மாதிரி வரும், அது வரல. நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்களேன். இன்னும் இந்த கொஞ்சம் நேரம் வச்சு கிளறிட்டே இருந்தேன். கிளறிட்டே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரும்பவும் போட்டு எடுத்து பார்த்தேன், நல்லா பவுல் பண்ண வந்துச்சு, ரவுண்டாக வந்துச்சு. நான் திரும்பவும் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து அது போட்டேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம தட்டில் ஊற்றலாம் அல்லது ட்ரெயில் ஊற்றுறதுக்கு சரியான இடம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். இந்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பால் மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுறணும். நீங்கள் மேக் ஷூர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து விடாமல் 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுக்கோங்க, அல்லது ஒருத்தரோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா கிளறிட்டே இருக்கணும். ஸோ மைசூர் பாக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு டைம் இழுக்காது, பட் அதை விட கொஞ்சம் தான் டைம் இழுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தேன். இப்போ பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்களேன், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தட்டை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. தட்டோ அல்லது ட்ரேயோ போட்டிருந்தீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு, இல்லை இந்த மாதிரி நெய் தடவின ஒரு ஸ்பூனில் வந்து எல்லாத்தையும் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஈக்குவலாக வரும், சரிசமமாக வருங்க. ஸோ அதனால தான் நெய் தடவின இதில் போடுறோம். அப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் நெய் தடவின இதில் ஸ்பூனில் தடவி விட்டோம்னா. ஸோ நெய் தடவின ஏதாவது தடவிக்கிட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஓரளவுக்கு மிதமான சூடில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் போடுவோம் பார்த்தீங்களா, மைசூர் பாக்கு நீளமாகவும் குறுக்கையும் லைன் போடுவோம் பார்த்தீங்களா, வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் லைன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட 7 கப் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. அப்படி தான் நானும் ரெடி பண்ணேங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி பார்த்து எடுத்து வச்சேன். ஸோ நான் சொன்ன இந்த கப்பு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு பிளேட்டில் வந்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கணும், நீட்டாக எடுத்து வச்சிருக்கேன், செம்மையாக வந்துருச்சு. நான் சொன்ன இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 மைசூர் பாக்கு வந்துச்சு, அதுவும் இந்த சைஸில் நான் பண்ணதுக்கே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கண்டிப்பாக.